அந்த வீட்டு பக்கம் போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? விளையாட தானமா போனேன். கண்ட நேரத்துல கண்ட வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா கேக்குறியா? எந்த வீடு? கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே. ஹலோ சார், வணக்கம் சார். நான் தான் மேஸ்திரி பேசுறேன். இப்பதான் போன் வந்துச்சு. நம்ம ஓனர் சைட்டை பாக்குறதுக்கு வராராம். அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறீங்களா சார்? வரேன்பா. ஆஹா, பேப்பர் ரெடியா இருக்கே. காஃபி இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி ஒரு காஃபி ப்ளீஸ். மாமா இந்தாங்க காஃபி. கள்ளக்காதல தவிர நாட்டில் எதுவுமே நடக்காது போல இருக்கு. காஃபி இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி காஃபி. ஆஹா, காஃபி ரெடியா இருக்கே. தேங்க்ஸ் பாட்டி. என்ன பாட்டி? என்ன சார்? முருங்காயா? ஆமா, சாம்பார் வைக்கணும். இன்னைக்குமா? வந்துட்டீங்க, சாமி கும்பிட்டு போவோம். வாங்க சாமி கும்பிடு. நாகன் பட்டுச்சோ மகாராசி இப்படி போய் சேர்ந்துட்டாங்க. இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கதாய். Today we are going to look at the summary of the trigonometry. So please open your notebook. என்ன பண்ணிட்டு இருக்க? Main summary of trigonometry. Next பிரின்சிபல் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். The other summary of. நீங்களே பாருங்க மேடம். So this is the important summary. ராதிகா, Yes ma'am. வா இங்க. Please take down this. I'll be right back. What are you doing, Radhika, inside? As I'm taking class ma'am. To whom? Students? ஸ்டூடண்ட்ஸே இல்ல. யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? Okay, you come and meet me in the office. எவ்வளவு பழி கொடுத்தோம் இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்க முடியல. அதனால தான் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கிறேன். டேய் பழா, இந்த வீடு தான்டா. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு இந்த வீட்டை முடிச்சு கொடுக்கறேன். ஒரு வாரத்துல முடிப்பியோ, ஒரு வருஷத்துல முடிப்பியோ, முடிச்சிடு. இல்ல ஒரு நிமிஷத்துல உன்னை முடிச்சிடுவேன். ஆஹா, பாட்டி என்ன பண்ற? மாவு பண்ணிடுறேன். எதுக்கு? சப்பாத்திக்கு. தெரியுதா? अच्छा साहब दाल नमक. யாரா இந்த பாய்? எல்லாம் நம்ம அண்ணன் ஏற்பாடு தான். அப்படியா? பாய் பேய் ஓட்டத்துல பேர் போனவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எனக்கு என்னமோ இவன் கொடுக்கிற பில்டப்ப பார்த்தா உண்மையிலுமே பேய் வந்துரும் போல இருக்கேடா. இது சத்தம் அடிச்சல பாட்டி. ஆமா, நான் போய் பார்த்துட்டு வரட்டா? வேணா நீங்க இதை பாத்துங்க, நான் என்னன்னு போய் பார்த்தேன். ஐயா அம்மா, என்ன அவன் பிரச்சனை? தம்பி, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. யார் வீட்டுல தான் என் பிரச்சனை இல்ல?
இதோ பின்னாடி இருக்க மாதிரி கட்ட போட்ட சட்டை. அவன் பொண்டாட்டி அடுத்தவங்க கூட ஓடி போன கூட அவனுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்க கடுக்க வீட்டுல வயசு பொண்ணை வச்சு 3ஆம் தடவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். சொல்லவே இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம்ல, அங்க ஒருத்த கடலை போட்டுருக்கான் பாரு. ஏன் மீச விலகியா என்ன? சான் பாய், நான் சொன்ன பிரச்சனை அது வேற. இதா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். முதல்ல இங்க கிளம்புங்க. சொன்னா கேளு. கேட்க முடியாதுங்க. ஹலோ பிரதர், நீங்களும் பேய் ஓட்ட மாட்டீங்க, ஓட்ட வந்த பாய ஓட்டுறீங்க, என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் இந்த வீட்டுல பேய் இல்லங்க. இல்லன்னு நிரூபி. யாரா அவன்? நான் தான். யோ இடுப்பு விட்டு இறங்கியா? அப்படி நிரூபிக்கலனா நாங்க சொல்றது நீ சரியா? ஒண்ணு செய்ய முடியாது, எல்லாம் கிளம்புங்க. தம்பி கொஞ்சம் பண செலவு பண்ணா எல்லாம் சரி பண்ணிடலாம். இது வரைக்கும் வாய் திறக்கல நினைச்சேன் பாய். நல்லா திறந்த வாய. கிளம்புங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து. बोलते सुन, गलती मत कर. இந்த பாஷெல்லாம் வெளியில போய் பேசி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? வா. இந்த வீட்ல பேய் இல்லங்கறது போய் எல்லாம் வேலைய பாருங்க. போய் சாப்பிட்டு கிடைக்காம போயிடும். இதுல இந்தி வேற. ஏய் तुझे बोल तो 10 நிமிஷம் டைம் கொடு. உன் பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன். இந்த சீன்லாம் வெளிய வேற எங்கயாவது போய் போடு போ. எதுக்குமா அழுவுறீங்க? பென்சில் தானே. ஏய் அங்க பாருடி, ராதிகா தனியா பேசிட்டு இருக்கா. இது கொஞ்ச நாளாவே நடந்து தாண்டி இருக்கு. இன்னைக்கு அவ அக்கா கிட்ட எப்படியாவது சொல்லியே ஆகணும். தைரியமா இருக்கணும், புரிஞ்சுதா? இந்த வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பயந்தாங்குழிகளே, என் வீட்டில் பேய் இருப்பதாக புரளி கூறி உங்களை எல்லாம் நம்ப வைத்துக் கொண்டிருக்கும் புரோக்கர் பொன்னம்பலமே, அவரின் நல்ல கைகளே, அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர். உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி. இவர் யார் தெரியுமா? என் நண்பன், தளபதி, தோழன். இன்னைக்கு நைட்டு இவர் என்னோட தங்க போறாரு. அதுவும் இந்த வீட்லயே. என் வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைன்னா நாளை காலையில உயிரோட இருக்கு. கண்டிப்பா இருக்க மாட்டான், சங்கு தாண்டி. ஏய் யாரா அது? எவனாவது கும்பல கொளுத்தி விட்டு குனிஞ்சிருவீங்களே, கையில மாட்டினமான சட்னி தான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரா அவன் இங்கிலீஷ்ல? ஒரு நிமிஷம். உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? என்னப்பா உன்னால எனக்கு ஃபேன்ஸ்லாம் வர்றாங்க. வேணாண்டா, குழப்பிடுவாங்கடா. பொறாமப்படாத. இது ஆசைப்படுறாப்ல ஒரு சம்படி. எடுங்க எடுங்க. எப்படி? ஆமா, நான் ஒன்னும் அப்படி பெரிய செலிபிரிட்டி இல்லையே. என் கூட இருந்து செல்ஃபி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நாளைக்கு எப்படி உயிரோட இருக்க போறது இல்ல. பேய் அடிச்சு செத்து போனவனே கடைசி சிரிப்புன்னு செல்ஃபி எடுத்து Facebookல போட்டா சும்மா 100 லைக்ஸ் அள்ளும்ல. இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் கிடையாது, எல்லாம் வரும். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லு. உங்களுக்கு ஒருத்தன் உயிர் போறது முக்கியம் இல்ல, அவன் செல்ஃபி எடுத்து போறதா முக்கியமான? இப்ப அதானே ட்ரெண்ட். இனிமே உனக்கு செல்ஃபி எடுக்காது. ஏம்பா எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு இது. இந்த வீட்லயா பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றாங்கலடா, சொல்ல வச்சுட்டானா? யார் அவன்? 1 கோடி ரூபாய்க்கு போற இந்த வீட்டை என்கிட்ட 3 கோடி ரூபாய்க்கு நீ வித்துட்ட. அதுக்கான பத்திரம். அந்த பணத்துல பழனி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்க. அதுக்கான டாக்குமெண்ட். மீதி உள்ள பணத்தை உன் பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்க. அதுக்கான டீடைல்ஸ். சொல்லு, வீட்டை எப்ப காலி பண்ண போற? ஏய் ஃப்ராடு, எனக்கே பேப்பர் போடுறியா? அப்புறம் உன்னை இந்த ஏரியால வீடு தோட்டம் எங்கேயாவது பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். போடாங்க. அவனை மிரட்டுறதை விட இந்த ஏரியா மக்களை மிரட்டினா ஈஸியா வாங்கிடலாம். ஆமாண்ணா, புரியலையே. இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு பொருளையை கிளப்புங்க. அட பாவிகளா! பிரதர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நாளைக்கு காலையிலேயே இந்த மக்கள் முன்னால இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு நிரூபணம் பண்றோம். அவன் மூஞ்சில கரிய பூசுறோம். மச்சான், இதான் அந்த பேயா? இல்ல ஆயா. ஆயா எதுக்கு வீட்டுக்குள்ளே முக்காடு போட்டு தெரியுது? காதுல பெருசா தண்டடி போட்டுருக்கல, எவனா ஆட்டையா போட்டான்னா? ஆஹா, அப்ப உசார் பார்ட்டின்னு சொல்லு. ஆமா. ஏய் ஏய், எதுக்குடா இப்ப ராவா குடிச்ச? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்ப்பா. ராவா குடிச்சா சீக்கிரம் அட்டையாடலாம். ஒருவேளை பேய் வந்ததுன்னு வச்சுக்க நமக்கு தெரியாதுல்ல. ஆமா பிரதர், எவ்வளவு பெரிய வீட்டுல பேய் இருக்குன்னு வெளியே ஒருத்த பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் உள்ளூர்ல இருந்தா கிழிச்சிருப்பான் அவன். நான் வெளியூர் போன நேரத்துல இறங்கி செஞ்சுட்டான்டா அவன். ஓ அப்படியா? பிரதர், இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பேய் எங்க இருந்து வரும்? செத்து போனவங்க தான் பேய் வருவான்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுல செத்து போனது யாரு? உன் பொண்டாட்டி. அவளை நீ எப்படி கூப்பிடுவ? அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். ஒண்ணு பண்ணு, கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு 3 வாட்டி அண்ணி அண்ணின்னு கூப்பிடு. இருந்தா வரப்போறா. அத நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்னு தான் கூப்பிடணுமா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி நீ பேய பாத்திருக்கியா? இல்லையே. நான் எனக்கு பின்னாடி கூட பார்த்தது கிடையாது. ஓஹோ.
ஏன் பேய் ஹிட் படமா கொடுக்கல லாரன்ஸ் மாஸ்டர் கூட பேய் நேர்ல பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப உனக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. என்னப்பா சொல்ற? ஒரு பேச்சுக்கு சொன்னடா. உனக்கு பின்னாடி இருக்க உருவம் தெரியணும்னா நீ என்ன பண்ணணும்? கண்ணாடியில பாக்கணும். அதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். உனக்கு பின்னாடி இருக்கிற உருவம் தெரியணும்னா உனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீ பார்க்கணும். அப்பதான் உனக்கு பின்னாடி இருக்கிற உருவம் உனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில தெளிவா தெரியும். அதனாலதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு கூப்பிடுறான்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா? புரியல, தெளிஞ்சிருச்சு. முதல்ல எனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில உள்ளதை காலி பண்ணிக்கிறேன். புரியலன்னா சொல்லு மச்சி, இன்னொரு வாட்டி கூட சொல்றேன். அப்பா போது சாமி. ஆத்தாடி கண்ணாடி. இந்த வீட்ல பேய் இருக்கா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு 3 வாட்டி அண்ணி அண்ணின்னு கூப்பிடு. இருந்தா வர போறா. செக் பண்ணி பாத்துறலாம். உன்னீஸ்வரா, விருமாண்டி, பேச்சியம்மா, தைரியமா கூப்பிடுவோம். அண்ணி வர்ற. ஐயோ என்னடா கூப்பிடுமே. அண்ணி இப்ப கூப்பிட்டு வந்தா என்ன பண்றது? தைரியமாறா, கடைசி ஒரு வாட்டி கூப்பிட்டுருவோம். அண்ணி வரல வரல வரல. சக்சஸ், ராஜ வாழ்க்கை.